நண்பர்களே, இன்னைக்கு நான் சினிமாவில் இருக்கேன்னா அதுக்கு ஒரு காரணமாக இருக்கக்கூடிய இந்த இன்டர்நெட் சகோதரர்களுக்கும் ஏன்னா இப்ப பேசுறத பார்த்துட்டு 2 படம் போடுவாங்க. மணிவன் படம் பிரமாதமா நடிச்சிருக்கிற ரவினா தேவி தேவி மணி என்ன எனக்கு எப்ப வாடப்படான்னு என்னையும் பேசுவார். என்ன வாடப்படான்னு பேசுற ஒரு பத்திரிக்காரன் அவர் ஒரு ஆள் தான். அது சொல்லுவார், மனிதன்ல பிரமாதம் பிச்சுட்டாரு, நீ இல்லைன்னா இல்லடா அப்படிலாம் சொல்லிட்டாரு எல்லாம் சொன்னாங்க. ஆனால் அதை புக் பண்ண வரும்போது எப்படி சொன்னாங்கன்னா, ஆனால் அந்த யூடியூப்ல நீங்க நடிச்சு பேசியிருக்கீங்க பாருங்க, அது மாதிரி இருக்கணும்னா இந்த படத்துல 300 கூட நடிச்சிருக்கேன். அதெல்லாம் விட்டாங்க. இங்க வந்து உட்காந்தா, ஏன்னா கார்த்திக் சுப்ராஜ் படத்துல நடிக்கிறேன், ஏதோ பெரிய மனுஷன் நினைச்சேன். கை குழந்தை என்ன அறிவுடா ஏசுநாதர் மாதிரி என்ன அறிவு. எனக்கெல்லாம் ரொம்ப பெருமையா இருந்தது கார்த்திக் சுப்ராஜ். என்ன மாதிரியான விஷயம்னா அறிவு. நான் இப்போ கூட தந்தி இதில் இந்த FM 106.4 அதில் பேசிட்டு வந்தேன். அப்போ உன்னை பற்றி சொல்லியிருக்கேன் கார்த்திக். என்னென்னா ஸ்கிரிப்ட் காமிச்சாப்புல இன்னைக்கு என்ன சீனுன்னு ஒரே சந்தோஷம் எனக்கு ஒரு 4 லைனு, சூர்யாவுக்கு ஒரு 4 லைன். சீக்கிரம் முடிஞ்சிரும்டா அப்படின்னு நினைச்சிட்டு 8 மணிக்கு ஆரம்பிச்சா 4 மணி வரைக்கும் போதும். அந்த அந்த டைரக்டருக்கு திருப்தியே வரமாட்டேது. 1 more கேட்க மாட்டாரு. ஒரு தடவை இப்படி எடுக்கிறாரு, அந்த ட்ரெயின் ஒழுங்கா வரலன்னா நாங்க என்ன செய்ய மாட்டோம், நீ திருப்பி முழுசா பேசுறான்னு. அதை டப்பிங்ல பார்க்கும்போது நான் ரசிச்சு கார்த்திக் சுப்ராஜுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், அந்த ட்ரெயின் ஷாட் இஸ் எக்ஸலண்ட். உடனே சொல்லும் போது ஆங்கில படத்தில் அதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன், நம்ம படத்துல இருந்தாண்டா ஆங்கிலத்தில் திருடுறான்ற அளவுல அற்புதமான ஒரு விஷயத்தை செய்யும். அதனால கார்த்திக் சுப்ராஜ் வந்து ஒரு பெரிய டைரக்டர். கூட சொன்னையோ அந்த படத்தில் பெரிய கஷ்டம் அப்படியா, நர்ச்ச முடி நர்ச்ச தலையோட கொடுத்து கூட பேசும்போது சொன்னார், தம்பி சொன்னார், டான்ஸ் பண்ண எல்லாம் இளைஞர்களோட சேர்ந்து வேலை செஞ்சேன்னு. அப்பா அவடா இளைஞர்கள் தான் ரொம்ப உட்காந்து எனக்கு ஒரு அர்ஜென்டான வேலை, அதனால தான் நான் புறப்படணும்னு சொன்னேன். எஸ்ஜே சூர்யாவை நான் எதுக்கு சொல்றேன்னா, குடிகாரனா நடிச்சு ஹிந்தியில கெஷ்டு முகர்ஜின்னு ஒரு ஆர்டிஸ்ட் செத்து போயிட்டார். அவர் யாருன்னா ஷோலே படத்துல அமிதாப் பச்சனும் தர்மேந்தர் பேசுறது ஒட்டு கேட்டுட்டு ஜெயிலர் அஸ்ரானி கிட்ட போய் சொல்லுவார். அந்த கேரக்டர் பேர், அவர் பேர் தான் கெஷ்டு முகர்ஜி. அந்த ஆள் குடிச்சிட்டு நடிச்ச மாதிரி உலகத்துல நான் யாரையுமே பார்த்ததே இல்லை. ரசிப்பேன் அந்த ஆள். அதுக்கு அடுத்தது நான் ரொம்ப ரசிச்சது வந்து அமிதாப் பச்சன் அவர். நான் வந்து பெரிய ரசிகன். இங்க என்னன்னா நடிகர் திலக் மாவட்டம், புரட்சி தலைவராகட்டும், காதல் ஜெமினி கணேசன் ஆகட்டும், அவங்களுக்கெல்லாம் நான் பெரிய நான். அது வேற, என் வீட்டில் 3 போட்டோ வச்சிருக்கேன், சம்மந்தம் இல்லாம இவங்க போட்டோலாம் வச்சுட்டு டெய்லி கும்பிடுவேன். ஆனா திட்டிகிட்டே கும்பிடுவேன். எல்லாம் கும்பிட்றதுனால தான் ஒருத்தனும் கூப்பிட மாட்டாங்க. ஏன்னா நல்லா நடிக்கிறோன்னு பேர் வாங்கி உன்னை கூப்பிட மாட்டான்டா, யாரையாவது கூப்பிட வைங்க சொல்லிட்டு வருவேன். எங்க அப்பாவும் வச்சுக்குவாங்க. அந்த மாதிரி அமிதாப் பச்சனை ரசிச்ச விதவிதமா குடிகாரனா பண்ணி காட்டியிருக்க. அதை போல இந்த படத்துல எஸ்ஜே சூர்யா ஒரிஜினல் குடிகாரனா. ஆனா அந்த குடிக்க மாட்டார். அதான் ஆச்சு. அது இப்ப நிறுத்திட்டார், உடம்புக்கு எடுத்து சந்தோஷத்துல இருக்கலாம். அது வேற இல்லையா, சந்தோஷத்துல தான் இருக்கலாம். ஏன்னா நான் கூட அப்படிதான் எல்லாத்தையும் மூட்டை கட்டிட்டேன். எனக்கு வந்து கொடுக்குறவங்க கூட 1.5 லிட்டர் கொடுக்க மாட்டேன், 750 மில்லி கொடுக்கும். ஏன்னா நம்மெல்லாம் இதுல வந்து இந்த ஒரு கண்ணாடியில வந்து தம்பி மாதிரி தான், ஹீரோ மாதிரி மூடிய திறந்தா போதும். இப்பெல்லாம் டொக்காயிடுறேன்.
தேவி மணியில சந்தோஷப்படுறாரு, இல்லைன்னா அவனை எப்படி கவுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா அந்த எஸ்ஜே சூர்யா பண்ண விதம் இருக்கு பாருங்க, என்ன அழகான, அதாவது இவ்வளவுதான் போதும், இவ்வளவுதான் இருக்கணும், ரொம்ப லிமிட்டட். அதுல ஒரு சின்ன எக்ஸ்பிரஷன், அந்த ஒரு சீன்ல குழந்தை அழுதவன புருஷன் முன்னாடி சண்டை போட்டுட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க, டக்குன்னு ஏந்திரிப்பாங்க ரெண்டு பேரும். குழந்தைன்னு ரெண்டு பேருடைய கலவையும் இருக்கிறதை கார்த்திக் சுப்புராஜ் சொல்ல அதை அருமையாக செய்து காட்டினார் எஸ்ஜே சூர்யா. அதனால சொல்றேன், நல்ல நடிகர். பாபி சிம்மா நான் முதல்ல அட்வைஸ் பண்ணிட்டேன், முன்னாடி யூடியூப்ல பார்த்துருப்பீங்க. நான் சொல்லிட்டேன், இந்த பேர் அவங்க சொல்றாங்க இவன் சொல்றேன்னு சொல்லிட்டு நீ பாட்டி சம்பளத்தை குறைச்சிக்கிட்டு இருக்க ஏத்து. அதெல்லாம் நேரம் சினிமால மட்டும் தெரிஞ்சுக்க. தேவையா இருந்தா நான் சொல்றது சகோதரர் தம்பி ராமையா ஆகட்டும், செந்தில் ஆகட்டும், உங்களுக்குலாம் தெரியும். சினிமாவில மட்டும் தேவையா இருந்தா கருவுலேருந்து வெளியே எடுத்துருவோம், வாங்க சார் நடிக்கிறதுக்கு. தேவை இல்லைன்னு சொன்னா எதிர்க்க நின்னா கூட அடையாளம் தெரியாது, அடையாளமே தெரியாது. பாரு, மனிதன் படத்துல நான் நல்லா நடிச்சிருக்கேன், அதுல நல்லா நடிச்சிருக்கேன், இப்ப மருதுல பண்ணியிருக்கேன், டாக் ஆஃப் த டவுன் ராதாரவி அப்படிலாம் இருக்குதுன்னு சொன்னாங்க. இந்த போட்டு என்னடான்னா இவர் நடிக்கும் அவர் நடிக்கும் அவர் நடிக்கும் 3 ஹீரோ 3 ஹீரோயினை சொல்லி மற்றும் பலர்னு விட்டுச்சு. காலியிலேருந்து தெரியல இந்த பொண்ணுங்க, இந்த கருமத்தை கூட்டத்துக்கு நம்ம என்ன செய்யணும்? அதுக்காக சொல்றேன், சொல்லல இது என் பேரை சொல்லன்னா ராதாரவி எம்ஆர் பிள்ளைன்னு இல்லைன்னு ஆயிட முடியுமா? அப்படி இல்லை. இதை ஒவ்வொரு வாட்டியும் அந்த காம்பியர் பண்ற பொண்ணுங்களுக்கு சொல்லுவேன் நான், என்கிட்ட மாட்டாதம்மா. வர்றதுக்கு முன்னாடியே ஹோம்ஒர்க் பண்ணணும். மனிதன் படத்துல எனக்கு நல்ல பேர், ஏன்னா ஹோம்ஒர்க் பண்ணணும். என்ன பண்ணா பிரகாஷ் ராஜா கொள்ள முடியும் நினைச்சுக்கிட்டு உள்ள வந்தேன். ஏன்னா அவன் பெரிய நடிகனாச்சு, இஸ் a wanted artist. இந்தியாவில் இன்னைக்கு வாண்டட் ஆர்டிஸ்ட் வந்து பிரகாஷ் ராஜ் ஒருத்தன் தான், வேற யாருமே கிடையாது. அதனால அவனை நம்ம கொல்லணுமே, அதுக்காக நான் எனக்கு எப்பவுமே கில்லர் இன்ஸ்டிங்க்ட். தம்பி ரமேன் நான்லாம் வந்து பிரபு சாலமன் படத்தில் நடிச்சிருக்கோம். என்னுடைய நல்ல தம்பி என்னெல்லாம் ரொம்ப மதிப்பார். ஆனால் நான் நடிக்கும் போது ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் யார் இருக்கிறது? தம்பி ராமையா கொல்லணும், அவ்வளோதான். ஐ won't leave, வெளியே வர வரைக்கும் விட மாட்டேன். அதே மாதிரி இந்த விஜய் சேதுபதி, இன்னைக்கு தான் நான் சொன்ன ஒரு படம் பார்த்தேன், அவனு அழகா ஷேவ் பண்ணி அழகா இருக்கான். இந்த சனியன் தாண்டிய ஒட்டிக்கிங்க ஏன் வளர்த்துக்கிட்டு மூஞ்சி அடையாளம் 3 ஹீரோ போட்டிருந்தாங்க வரிசையா. இது மாதிரி போட்டா யார் யாருன்னே அடையாளம் தெரியலையா, பேர் தெரியலையா. அழகான நடிகையா விஜய் சேதுபதி. நீ வேணாலும் பாரு, நீ நம்பர் 1ல தான் நிற்ப. ஏன்னா உன்னுடைய டெடிகேஷன் என்னன்னு எனக்கு தெரியும், அதனால சொல்றேன். ஆனால் இந்த படத்தில் போட்டாங்க, அந்த அம்மா சொல்லிச்சு, உலகத்திலேயே இல்லாமல் ஒரே புது விஷயம் என்னன்னா இவர் எஸ்ஜே சூர்யா பாடியிருக்கார். அவர் பாடியிருக்கார். அப்புறம் பார்த்தேன் எஸ்ஜே சூர்யாவே பாடும்போது ஏன் மற்றவங்களாம் பாடினா என்ன, அதுக்காக நான் சொல்றேன், நான் வேற அர்த்தத்தில் சொல்றேன். நல்லா மிக அற்புதமா அவர் எல்லாத்துலயும் முயற்சி பண்ணக்கூடிய ஒரு நல்ல டான்ஸ் ஆடுற டைரக்டர் முதல்ல பேர் பண்ணவர். நான் ஒரு திருமகள்ல நடிச்சவன், நல்ல ஒரு ஆக்டர். தெலுங்கு படம்லாம் டைரக்ட் பண்றாங்க. இந்த படம் வந்து இறைவியை பத்தி பேசுவதை விட இண்டிவிஜுவலை பத்தி சொன்னாலே இந்த படம் எப்படிப்பட்ட படம்னு தெரியும். அதுக்காக சொல்றேன். எனக்கு இறைவி டைக்கு எனக்கு, நான் தமிழ் பெரியன் தான். சில பேர் சொல்லி சொல்லி ஹிந்தி ஒழிகன்னு சொல்லி உருப்படாம போனவன்ல நான் ஒருத்தன். ஏன்னா சொன்னவங்கெல்லாம் ஹிந்தி கற்றுக்கிட்டாங்க, நம்மளை விட்டாங்க. அதனால தமிழ் 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 தமிழ். ஏன்னா ஹிந்தி கற்றுக்கிட்டு இருந்தா ஐஸ்வர்யா ராயவே கெடுத்திருப்பாங்க. நமக்கு அந்த வேஷம் தானே கொடுப்பாங்க, வேற என்ன நமக்கு என்ன கடவுள் வேஷமா தரம். அது தம்பி வந்து டைரக்டர் தம்பி வந்து தெரியாம இந்த படத்துல எனக்கு ஒரு நல்ல வேஷம் கொடுத்துட்டாங்க. என் மூஞ்சி பார்த்த உடனே ஃபர்ஸ்ட் டே தம்பியில பார்த்தேன்,
விளம்பரம் போட்டிருந்தாங்க. ஆச்சரியமா இருந்தது. என்னையும் விளம்பரத்தில் போட்டிருக்காங்கடா, பரவாயில்ல. உடனே ஒன்று சொன்னாங்க, ஏங்க நீங்க தான் இதில் வில்லனான்னு கேட்குறாங்க. நான் தான் நல்லவன், இதில் இருக்கிறதுலே நல்லவன் நான் தான். அதில் சொல்லி ரொம்ப நேரத்தை வீணாக்க வேணாம், ஏன்னா சீக்கிரம் முடிச்சுடணும். ஏன்னா அந்த பொண்ணை நான் தப்பா சொல்லலை. அந்த மற்றும் மலர்ல ஏன் பேர் வரல, காளி மாதிரி நானும் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். ஏன்டா பேர் வரல பேர் வரல. தம்பி டைரக்டர் தம்பி ட்ரைலர்ல போடுறாரு என் பேரை ராதா ரவின்னு, ஒரு விளம்பரத்துலையும் போட்டாரு. அப்படியே பேர் வரல, மற்றும் மலர்ல வருது. நான் யோசிப்பேன், நான் 42 வருஷம் சர்வீஸ் உள்ளவன் இங்கே இருக்கிறதுல. நான்லாம் நடிக்க வரும்போது நிறைய பேர் வந்து அவங்க அம்மா மடியில் பால் குடிச்சிட்டு இருந்திருப்பாங்க, அது வேற விஷயம். அப்படி யோசிச்சேன். அப்புறம் பார்த்தா பிஆர்ஓ நிக்கில்னு சொன்னாங்க. அப்பா நிக்கில் இருந்தால் நம்மளை போட மாட்டாங்க, ஏன்னா அவன் இருந்த கேம்பே வேற. இப்பதானே வெளியே வந்திருக்கான். அதுக்காக இன்னும் அந்த பழைய பழக்கம் உடலை போல இருக்கு அவனுக்கு நினச்சிக்கிட்டேன். இன்னும் அப்படியே தான் நம்மளை நினச்சிருக்கான் போல இருக்குன்னு நான் சொல்கிறேன். நான் ஸ்கூலில் எக்ஸாம் எழுத போனேன். I was studying in St. Beats Anglo Indian School. ஸோ அங்கே போய் எக்ஸாம் எழுதும்போது காப்பி அடிச்சு எழுதினேன். பக்கத்தில் அப்படி எட்டி பார்த்துட்டு எழுதினேன். எங்கள் ஹெட்மாஸ்டர் பிடிச்சிட்டாங்க. வாட் என்னடா அங்கே பார்த்து எழுதுறேன். நோ சார், மை மதர் ஒன்லி டோல்ட். என்னடா மதர் டோல்ட், என்ன சொல்லிச்சு உங்கள் அம்மா? பார்த்து எழுதுறான்னு சொல்லிச்சு. அதனால நான் அவர்களை பார்த்து எழுதினேன். ஒரு அறை விட்டான், பார்த்து மீன்ஸ் கேர்ஃபுல்லாக எழுதுன்னு. ஸோ அம்மா சொன்ன வார்த்தையை நான் தப்பாக யூஸ் பண்ணேன், தப்பாக யோசிச்சுட்டேன். அதனால தான் தமிழ்நாட்டத்தோடு எடுத்துக்கங்க. நான் நல்லது வேற ஸ்கூல் விஷயமா சொல்கிறேன், நீ வேற எதையா நினச்சிக்கிட்டு கையை தட்டி என்னை மாட்டி விட்டுருவீங்க போல இருக்கு. அதனால் அப்படிலாம் இல்லாமல் நல்லபடியாக இருங்க. To all the youngsters, it is Radha Ravi's message as a Lions Club member. As a Lions Club member, I'm giving a small message. I'll finish after the message. That is, youngsters நிறைய இருக்கீங்க, ரொம்ப ஃபார்வர்ட் திங்கிங்லாம் இருக்கீங்க, எல்லாரும் இருங்க. ஆனால் தாய் தந்தையரை முதியோர் இல்லத்தில் சேர்த்து விடாதீர்கள். நாட்டில் முதியோர் இல்லம் இல்லையோ அந்த நாடுதான் மனிதாபிமானம் கொண்ட நாடு என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டு உங்கள் தாய் தந்தையரை சேர்த்து விடாதீர்கள் முதியோர் இல்லத்தில். ஏன்னா ஸ்கூல்ல போயிட்டு பையன் வரான், வீட்டுக்கு மழை பெஞ்சிருச்சு, நனைஞ்சிட்டான். வீட்டுக்குள்ள வந்த உடனே அப்பங்காரல்ல ஏண்டா மழை நின்றுட்டு வர வேணாம், ஒரு தட்டு தட்டுனா. அண்ணங்காரன் சொன்ன இந்த சனினுக்கு இதே வேலையை போயிடுச்சு. ஆனால் தாய் மட்டும் துண்டை தோட்டிக்கிட்டே இந்த தலையை, இந்த சனியை முடிச்ச மழை ஏன் தான் என் பையன் வரும்போது வந்துச்சோன்னு மழையை திட்டுனதான் தாய், இயற்கையை திட்டுகிறார். அதனால் அப்படிப்பட்ட தாய் தந்தையரை முதியோர் இல்லத்தில் சேர்த்து விடாதீர்கள். ஏன்னா நான் வந்து தாய் இல்லாதவன், தகப்பன் இல்லாதவன், அனாதை அல்ல. நீங்கள்லாம் இருக்கும்போது நான் அனாதை அல்ல. யாருமே இல்லை என்றால் தான் அனாதை. அதனால் அனாதை இல்லை. தயவு செய்து நீங்கள் தாய் தந்தையரை முதியோர் இல்லத்தில் சேர்த்து விடாதீர்கள் என்று சொல்லி அடுத்த முறை நீ காம்பியருக்கு போகும்போது ஒவ்வொரு ஆளாக யார் யார் என்ன என்ன, இவங்க தகுதி என்ன, இவர் யாரு, அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். புரியுதா? நீயே நாளைக்கு ஒரு அவார்டு கொடுக்க ஒரு ஃபங்க்ஷனில் காம்பேர் பண்ண போறேன்னு வச்சுக்க. எம்ஆர் ராதா அவார்டுனா நீ முதல்ல ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒர்க் பண்ணு. ஹூ இஸ் எம்ஆர் ராதா, எத்தனை படம் நடிச்சிருக்காரு, அவர் யார், அவர் பேர்ல ஏன் அவார்டு கொடுக்குறாங்க, அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு காம்பேர் பண்ணவா. அழகு மட்டுமே போதாது, அறிவும் வேண்டும் என்று சொல்லி சொல்லிக்கொண்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்ததற்கு என் குடும்பத்தின் அப்படிதான் பேசுவேன். நான் அப்படிதான் பேசுவேன். ஒன்னே நீ அவரையும் அப்படி பேசினார், அவர் மாத்தி என்னை மாத்துறது வந்து ரொம்ப கஷ்டம், புரிஞ்சு போச்சு. அதனால எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததற்கு என் குடும்பத்தின் சார்பாகவும் திராவிட இயக்கத்தின் சார்பாக, இது எதுக்குன்னா படத்தில் வாய்ப்பு கொடுத்ததற்கு என் குடும்பத்தின் சார்பாகவும் திராவிட இயக்கத்தின் சார்பாகவும் என்னுடைய நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். படம் பெரிய அளவிலே வெற்றியடைந்து வெற்றி விழாவுக்கு என்னை அழைக்க வேண்டும், முடிந்தால் நன்றி, வணக்கம்.